விவசாயிகள் இணைய வழியில் விண்ணப்பித்த அன்றே கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக பயிர்க்கடன் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எதிர்க்கட்சிகளை விட இழிவான அரசியலை செய்து வருவதாக ஆளுநர் மீது முதலமைச்சர் குற்றச்சாட்டு. ஆளுநர் கம்பு சுத்த வேண்டியது தமிழ்நாட்டில் அல்ல, பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் எனவும் கடும் சாடல். இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள்ல பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு. அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இப்ப கம்பு சுத்தணும், தமிழ்நாட்டில் இல்ல. இப்ப அங்க போய் சுத்துங்க. தொடர்ந்து தமிழுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழுடைய உணவுகளுக்கு எதிராக பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியலை ஒன்றிய பாஜக அரசு செய்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வதந்தியை பரப்பும் விஷமிகளில் முதன்மையானவர் ஆளுநர்தான் என முதலமைச்சர் காட்டம். ஆர்.என். ரவியே ஆளுநராக நீடித்தால்தான் நம் மொழி உணர்வு தீ அணையாமல் பாதுகாக்கப்படும் எனவும் வஞ்ச புகழ்ச்சி. அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கணும். அவர் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் ஆரம்பத்திலிருந்தே நானும் சொல்லிட்டு வரேன். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மொழி உணர்வை, இன உணர்வை, திராவிட இயக்க கொள்கை உணர்வை பட்டு போகாம விடாம, கொள்கை நெருப்பு அணையாம பாத்துக்கிறதுக்கு வேலையை ஆளுநர் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பேசட்டும், நான் அதை பத்தி கவலைப்படல. குப்பை அள்ளுபவர்களை பணி நிரந்தரம் செய்வது அவர்களே வாழ்க்கை முழுவதும் அதே தொழிலை செய்ய வேண்டும் என கூறுவதை போன்றது. தூய்மை பணியாளர்களை அந்த தொழிலை விட்டு வெளியே கொண்டு வருவதே சமூக நீதி என்றும் திருமாவளவன் பேச்சு. குப்பை பொறுக்குகிறவர்கள் சொல்ல போனால் தூய்மை பணியாளர்கள் என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் குப்பை பொறுக்குகிறவர்கள், குப்பையை அள்ளுகிறவர்கள் என்றுதான் பொருள். குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம். தலித் பிரச்சனை என்றாலே திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்பதே சாதி புத்தி. தலித் பிரச்சனை என்றால் அதிமுகவினர் பேச மாட்டார்களா, அவர்களுக்கு பொறுப்பில்லையா என்றும் திருமாவளவன் கேள்வி. தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற அந்த புத்தியே ஒரு சாதி புத்தி. அது வேங்கவேல் பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற புத்தியே சாதி புத்தி. அது ஏன் அதிமுக பேசக்கூடாது? வேங்கவேல் பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லையா? அதிமுகவுக்கு அதில் பொறுப்பு இல்லையா? வேற கட்சிகள் பேசக்கூடாதா? எல்லாரும் பேச வேண்டுமா இல்லையா? எம்பி எம்எல்ஏ ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் திருமாவளவன் பட்டியலின மக்களுக்கு துரோகம் இழைக்கிறார். மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கடும் விமர்சனம். என்னை பொறுத்தளவுக்கு திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து கொண்டிருக்கிறார். பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் எந்த இடத்துலையுமே வாயே திறக்கலை. பட்டியலின மக்கள் எப்படி போனால் தனக்கு என்ன அப்படின்றது தான் அவருடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது. அவருக்கும் பொறுத்தளவுக்கு அவர் கூட்டணியில் ஒட்டி கொள்ள வேண்டும், கூட்டணியிலிருந்து எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பிகள் ஆக வேண்டும் என்பது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதோ வழிய பட்டியலின மக்களினுடைய நலனிலையோ அக்கறையிலேயோ சிறிதும் அவருக்கு கவனம் இல்லை என்பது தான் அவருடைய இந்த முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட். நேற்று ஒன்று பேசுகிறார், இன்றைக்கி ஒன்று பேசுகிறார். இதெல்லாம் அவர் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார். விசிக தலைவர் திருமாவளவன் தடுமாற்றத்தில் இருப்பதாக எல். முருகன் சாடல். திமுக கூட்டணியில் இருப்பதாலேயே திருமாவை நோக்கி கேள்வி எழுப்பப்படுவதாகவும் விமர்சனம். திமுக அரசாங்கத்தினுடைய கூட்டணியில் அவர் இருக்கிறனால தான் அவர்களை கேள்வி கேட்கிறார். கூட்டணியில் இருக்கிறப்ப நீ போய் உன் கூட்டணி எஜமானர்கிட்ட சொல்லு, பட்டியலின மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது, அது ஏன் தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க என்பது தான் இங்கே கேள்வி. அவர் மட்டும்தான் கேட்கணுன்றது இதில் விஷயம் அல்ல. இதில் விஷயம் அவர் கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்கள் கூட்டணியில் இருக்கும் பொழுதே நீங்கள் பட்டியலின மக்களுக்கு துரோகம் இழைக்கும் பொழுது அதை நீங்கள் ஏன் கேள்வி கேட்கவில்லை என்பதுதான் கேள்வி. அன்புமணியின் செயல் தலைவர் பதவியையும் பறிக்க ராமதாஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல். இன்று நடைபெறும் ராமதாஸ் அணி பொதுக்குழுவில் முக்கிய முடிவு.
பாமகவில் தனது மகள் ஸ்ரீகாந்திக்கு பதவி அளிக்க ராமதாஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல். அன்புமணிக்கு போட்டியாக மகளை களமிறக்க முடிவு செய்துள்ளதாக தகவல். அன்புமணிக்கு எதிராக அவரது மகள் பெயரில் உள்ள அரங்கில் பாமக போட்டி பொதுக்குழு கூட்டம் தொடங்கியது. மகனுக்கு அழைப்பு விடுக்காத நிலையில் அவரது இருக்கையில் மகள் ஸ்ரீகாந்தியை அமர வைத்து அழகு பார்த்த ராமதாஸ். மருத்துவ சிகிச்சையிலிருந்து வந்த விசிக தலைவர் திருமாவளவனின் சிற்றன்னை செல்லம்மாள் காலமானார். பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க அழைத்தபோது சிற்றன்னையின் மறைவு குறித்து தெரிய வந்ததும் கண்கள் கலங்கியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் பதிவு. சர்ச்சைகளுக்கு மத்தியில் இன்று செய்தியாளர்களை சந்திக்கும் தேர்தல் ஆணையம். வாக்குகள் திருட்டு தொடர்பான ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் தரப்படும் என எதிர்பார்ப்பு. சட்டம், விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின்படி வாக்காளர் பட்டியல் மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் தயாரிப்பு. வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் அரசியல் கட்சிகளின் பங்களிப்பு இருக்கும் எனவும் தேர்தல் ஆணையம் விளக்கம். வாக்கு திருட்டு விவகாரத்தை கையில் எடுத்து இன்று பீகாரில் பேரணியை தொடங்கும் ராகுல், லாலு பிரசாத், தேஜஸ்வி புகைப்படங்களுடன் பேருந்து தயார். ராகுல் காந்தி யாத்திரை தொடங்க உள்ள நிலையில் பாட்னாவில் ஏற்பாடுகள் தீவிரம். இந்தியா கூட்டணி தலைவர்களின் புகைப்படங்களுடன் பேனர்கள். வாக்கு திருட்டு தொடர்பான ராகுல் பேரணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் லாலு பிரசாத் பங்கேற்க உள்ளதாக தகவல். லாலு பிரசாத்திற்காக பிரத்யேக வாகனம் தயார். அரசியலமைப்பை காக்க பேரணியில் இணையுங்கள் என மக்களுக்கு ராகுல் காந்தி அழைப்பு. ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு என்ற அடிப்படை ஜனநாயகத்தை காப்பதற்கான போராட்டம் என பதிவு. தாவேகா மாநாட்டால் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். எந்த தாக்கத்தையும் யாரும் ஏற்படுத்த முடியாது. தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2ஆம் பாகம் தொடரும், 3ஆம் பாகமும் தொடரும். அது பொன்னியின் செல்வனைப் போல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆட்சியின் நலத்திட்டங்களே எதிர்வரும் தேர்தலில் வெற்றியை பெற்றுத்தரும் எனவும் நம்பிக்கை. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. நீர்பிடிப்பு பகுதியான சின்னாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் உபரி நீர் வெளியேற்றம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் 25 மாவட்டங்களில் பிற்பகல் 1 மணி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூரில் தேங்கி கிடந்த குப்பையை அள்ளுவதில் தகராறு. திமுக கவுன்சிலரின் கணவர் கம்யூனிஸ்டுகளுக்கிடையே மோதல். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணியாளரை தாக்கிய செவிலியர் சஸ்பெண்ட். மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உத்தரவு. இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்த தொடர்ந்து முயன்று வரும் பாகிஸ்தான் கடற்படை. சீனாவிடமிருந்து 3வது கட்டமாக 8 ஹேங்கர் வகை நீர்மூழ்கி கப்பலை கொள்முதல் செய்து நிலைநிறுத்தம். ஹரியானாவில் பெய்யும் தொடர் மழையால் யமுனா நதியில் வெள்ளப்பெருக்கு. ஃபரிதாபாத் பகுதியில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் அவதி. அசாமில் பெய்த கனமழையால் சாலைகள் மற்றும் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். கையில் கிடைத்த பொருட்களுடன் வீடுகளை விட்டு வெளியேறும் மக்கள்.
யூடியூபரும் பிக் பாஸ் வின்னருமான சர்ச்சை நாயகன் எல்விஷ் யாதவ் வீட்டில் கடும் துப்பாக்கிச் சூடு. அதிகாலையில் வீட்டை சுற்றி வளைத்த மர்ம நபர்கள் வீட்டின் கதவுகள், ஜன்னல் கண்ணாடிகளை குண்டுகளால் துளைத்துவிட்டு தப்பியோட்டம். ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம். காணாமல் போனவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என கேட்டு முதலமைச்சர் உமர் அப்துல்லாவை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதம். आर्मी काम कर रही है, पुलिस काम कर रही है, एमएलए आ रहा है, एक एमएलए पर 10 बार पुलिस को लेके आ रहा है ऊपर। ரஷ்ய அதிபர் புதின், யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய ட்ரம்ப் ஆர்வம். நாளை ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல். சீனாவின் கான்சு மாகாணத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு. மழை வெள்ள பாதிப்பில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம். ஊதிய விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஏர் கனடா விமான நிறுவன ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு செய்த தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் அரசு நீதிமன்றத்தை நாடுவது அருவருப்பானது என்று ஊழியர்கள் காட்டம். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ரிஷப் பந்த் காயமடைந்ததன் எதிரொலி. உள்ளூர் போட்டிகளில் கடுமையான காயமடைந்தவருக்கு பதிலாக மாற்று வீரரை களமிறக்கிக் கொள்ளலாம் என்ற புதிய விதிமுறையை அறிமுகம் செய்தது BCCI. மூன்றாவது T20 போட்டியில் அரை சதம் விளாசிய மேக்ஸ்வெல் மார்ஷ் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி தொடரை வென்று ஆஸ்திரேலிய அணி அசத்தல். T20 கிரிக்கெட் வரலாற்றில் ஆஸ்திரேலிய மண்ணில் அதிக சிக்சர் விளாசிய வீரர் என்ற மாபெரும் சாதனையை படைத்தார் தென்னாப்பிரிக்க வீரர் பிரேவிஸ். 12 சிக்சர்கள் அடித்திருந்த விராட் கோலியிடமிருந்து சாதனை தட்டி பறிப்பு. மகாராஷ்டிராவின் புனேவில் வண்ணமயமான உரியடி கொண்டாட்டம். அலைக்கடலென திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடிப்பாடி உற்சாகம். மும்பையில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி விளையாட்டு. நடிகை ஜான்வி கபூர் கலந்து கொண்டு அசத்தல்.